ஆண்டவர் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு நல்ல மகிமையான பகல் பொழுது ஸ்தோத்திரம். இந்த ஆண்டினுடைய 2வது மாசத்துல நம்ம எல்லாரும் கூடி வரவும், நாம் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தவும், தேவன் பாராட்டின நல்ல கிருபைகளை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. மறுபடியும் நம்ம எல்லாரும் முகமுகமாய் பார்க்கும்படி, மறுபடி ஒருவர் முகத்தை ஒருவர் சந்தோஷிக்கும்படி கர்த்தர் பாராட்டின நல்ல தெய்வக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் கூட திருப்பி வாசிக்க கேட்கலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரு வேத பகுதி, நமக்கு தெரிஞ்ச அடிக்கடி நமக்கு பரிச்சயமுள்ள ஒரு வேத பாகம். 113ஆம் சங்கீதம். 113ஆம் சங்கீதம். என்னுடைய ஸ்தோத்திரம் கடைசி 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். கையை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. 113ஆம் சங்கீதக்காரன் எளியவன மண் பொடியிலிருந்தும் சிறியவன புழுதியிலிருந்தும் தேவன் அவனை தூக்கி விடுகிறார். நான் ஆலயத்துல பேசின ஒரு பாகத்தை கூட நான் இப்ப தொட மாட்டேன். ஆலயத்துல நான் பேசின ஒரு பகுதி கூட நான் இப்ப பேச மாட்டேன். முற்றிலும் மாறுபட்டு வேற ஒரு காரியத்துக்கு நேராக தேவன் என்னை அழைத்து கொண்டு போன காரியத்தை சொல்லி நான் வேக வேகமா ஜெபிக்க விரும்புகிறேன். கை உயர்த்தி ஆமென். எல்லாரும் ஒண்ணு கூட அந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தம் ஜனத்தின் அதிபதிகளோடும் அவனை உட்கார பண்ணுகிறார். ஹல்லேலூயா. 4 கோணங்களிலே தேவன் உங்களை இன்றைக்கு தேவன் தூக்கி நிறுத்த போகிறார். 4 ஸ்தோத்திர ஸ்டேஜ்களில தேவன் உங்களை எடுத்து உயர்த்த நிறுத்த போகிறார். ஐயா உயர்த்தி ஆமென். 1, தேவன் மண்பொடி தூக்கி விடுகிறார். சொல்லுங்க, மண் பொடியிலிருந்து தேவன் தூக்கி விடுகிறார். ஆமென். தேவன் மறுபடி உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார். 3வது பிரபுக்களோட தேவன் உட்கார வைக்க போகிறார். 1, தேவன் கீழிருந்து தேவன் தூக்கி விட போகிறார். 2வது ஸ்தோத்திரம், தேவன் உன்னதங்களில் உயர்த்த போகிறார். 3வது ஸ்தோத்திரம், பிரபுக்களோடு தேவன் உட்கார வைக்க போகிறார். 4, மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல தேவன் உங்களையும் உங்கள் சந்ததியும் தேவன் நிறுத்த போகிறார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நான் விழுந்து விட்டேன் என்று சொல்லுகிறவர்கள், இனி என்னை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், என்னை யாரும் என்னை நிலைநிறுத்த முடியாது எந்த எண்ணத்தோட வந்திருக்கிறவர்களே, ஹல்லேலூயா. அப்படி எண்ணத்தோட வந்திருக்கிறவர்களே தேவன் இன்றைக்கு தூக்கி விட போகிறார். ஐயா உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சார் புழுதி என்பது 62ஆம் சங்கீதம் 65ஆம் சங்கீதம் ஏசாயா 65ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனம் சொல்லுகிறது, சர்ப்பத்துக்கு உணவு எதுதான்? புழுதி. ஐயா உயர்த்தி சொல்லுங்க. 65ஆம் சங்கீதம் ஏசாயா 65ஆம் அதிகாரத்துல அதனுடைய 25ஆவது வசனத்துல சொல்லுகிறான், சர்ப்பத்துக்கு புழுதி உணவா இருக்கும். ஆமெனா? ஐயா உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீங்க நடந்து வந்த பகுதியில புழுதியை சவிட்டாம யாரும் என்ன செஞ்சதில்லை, புழுதியில மிதிக்காம யாரும் இதுக்குள்ள வந்ததில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், புழுதிக்கு புழுதியாய் தள்ளப்பட்டவர்கள், புழுதிக்கு புழுதியாய் மிதிக்கப்பட்டவர்கள், யாருக்கு உபயோகம் இல்லைன்னு வலிச்சு குப்பையில எரியப்பட்டவர்களை தேவன் சொல்லுகிறார், நான் அவர்களை உயர்த்துவேன். நான் அவர்களை புழுதியிலிருந்து அவர்களை நான் எடுத்து உயர்த்துவேன். ஹல்லேலூயா. ப்ளீஸ் லிசன். புழுதியில கிடக்கிற ஒருவரை, புழுதியில தள்ளப்பட்ட ஒருவரை தேவன் எடுத்து நிறுத்த விரும்புகிறார். உன்னை ராஜாக்களோடும் உன்னை பிரபுக்களோடும் உன்னை மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல இன்றைக்கு தேவன் வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது?
நான் சொல்லது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமை இந்த வார்த்தைய ஆமை தோத்திரம் 1 சாமுவேல் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆமை ஒண்ணு கூட திரும்ப அந்த வார்த்தைய அன்னாளும் சொல்லுகிறார். அன்னாள் தான் முதல் இந்த வார்த்தையை சொல்லி தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறாள். இருக்கீங்களா? ஹல்லேலூயாவா. ஆமை இன்றைக்கு தேவஜனமே, சிறுமைப்பட்டு போனவர்களை, ஆமை தோத்திர புழுதியில தள்ளப்பட்டவர்களை, ஆமை குப்பையில கிடக்கிறவர்களை, ஆமை என்னைய எடுத்து என்னை நிறுத்துறதுக்கு யாரும் இல்ல. என்னை இந்த இடத்துல இருந்து என்னை கை கொடுத்து என்னை உயர்த்துறதுக்கு யாரும் இல்ல. ஆமா, நானும் என் குடும்பமும் இல்ல, நானும் என்னுடைய వ్యక్తిபரமான ஆமை என்னுடைய வாழ்க்கையும் ஆமை புழுதியில கிடக்கிறோம், நாங்கள் தள்ளப்பட்டு நிற்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு பகல் நீ அறியாத ஒரு கை, நீ அறியாத ஒரு கரம் இன்னைக்கு மறுபடியும் உன்னை இருக்கிற இந்த இடத்திலிருந்து தேவன் உன்னை எடுத்து நிறுத்த போகிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயாவா. அன்னாள் ஆலயத்துக்கு போகும் போதெல்லாம் தேவனுடைய திட்டத்தை உணரல. அன்னாள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறத ஆமை தன் இருதயத்தை ஊற்றி இருதயத்தை திறந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறத அன்னாள் மறந்து போனாள். ஆனால் ஒரு நாள் ஆமை தான் பெனினாவினாலே ஆமை தான் ஒடுக்கப்பட்டதையும், பெனினாவினாலே தான் சிறுமைப்படுத்தப்பட்டதையும், பெனினாவினாலே ஏளனம் பண்ணப்பட்டதையும் கண்டவள் சொல்லுகிறாள், ஆமை எளியவனை மண் பொடியிலிருந்தும், ஆமை தோத்திரம் ஆமை சிறியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்துகிற தேவன் நீர் அல்லவா, ஆமை எடுத்து உயர்த்துகிற ஆமை கர்த்தர் நீர் அல்லவா. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி please listen. ஆமென் தோத்திரம். ஒரு நாளும் அண்ணா இருதயம் திறக்கல, ஒரு நாளும் அண்ணாளுடைய இருதயம் திறக்கப்படல, ஒரு நாளும் அண்ணாள் தேவ சமூகத்துல இருதயத்தை ஊட்டி ஜெபம் பண்ணல. ஆனா ஒரு முறை அண்ணாள் தேவாலயத்துல வந்து தன்னை ஒடுக்கின, ஆமை தன்னை ஸ்தோத்திரம் அற்பமா எண்ணின பெனினாவுக்கு முன்னால, ஆமை பெனினாவுக்கு முன்னால ஜெபம் பண்றா. ஆண்டவரே, ஆமை ஸ்தோத்திரம் எளிமையானவன, ஆமை ஸ்தோத்திரம் சிறியவன நீர் அல்லவா எடுத்து உயர்த்துகிறவர், நீர் அல்லவா குப்பையிலிருந்து அவனை எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வைக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Please listen. ஆமை இருதயம் திறந்து தேவ சமூகத்தில் அவள் ஊற்றினாள். இன்னைக்கு திறக்கப்படாத இருதயங்கள் இந்த ஹோலுக்குள்ள இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. இதுவரைக்கும் வந்தது போல அல்ல, இதுவரைக்கும் நீ வந்துட்டு போனது போல அல்ல. இன்றைக்கு தேவ சமூகத்துல உன் இருதயம் திறக்கப்படட்டும். சகோதரா, உங்க இருதயம் திறக்கப்படட்டும். சகோதரி, உங்க இருதயம் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு பகல் திறக்கப்படுவதாக. ஏனென்றால் சிறியவன எளியவன மண் பொடியிலிருந்து எடுத்து உயர்த்துகிற தெய்வம். ஆமா, யாரால ஏளனம் பண்ணப்படுகிறோமா? யாரோ ஒருத்தர் என்னை ஏளனம் பண்ணுகிறார்களா? யாரோ ஒருத்தர் என்னை அற்பமா எண்ணுகிறாங்களா? தேவ ஆலயத்துல தேவ சமூகத்துல வரும்போது தான் நம்பின கணவனாகிய ஆமை எல்கானா அவளுக்கு ஆறுதலா இல்ல, அவளுக்கு ஸ்தோத்திரம் சமாதானமா இல்ல, அவளுக்கு ஸ்தோத்திரம் ஆறுதல் சொல்லல. அவ அழும்போது மட்டும் அவ அழும்போது மட்டும் வந்து கண்ணை தொடச்சு விட்டுட்டு போனா. ஆமைனா என் சிறுமையை கண்டவர் அவர் ஒருவர் தான், என் சிறுமையை பார்த்தவர் அவர் ஒருவர் தான். எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருவரால நீ ஏளனம் பண்ணப்படுகிறாய், நீ பரிகாசம் பண்ணப்படுகிறாய். எவ்வளவு நல்லது பண்ணினாலும் உன்னை காயப்படுத்தி, எவ்வளவு நல்லது பண்ணினாலும் உன்னை குற்றப்படுத்தி, எவ்வளவு நல்லது பண்ணினாலும் உன் மேல சுமக்க கூடாத பாரத்தை உன் மேல சுமத்துகிறார்கள். ரேகமன குடலப கரபலபா ரியாந்தர கல்வர ஹந்தர அடக துரபலபா ரியாந்தர போச்சி மீட்டன ரோட்மி. எங்கே நீ அற்பமா எண்ணப்படுகிறாயோ, ஒருவேளை கடன் கொடுத்தவர்கள், நீ கடன் வாங்கினவர்கள், நீ கடன் வாங்கப்பட்ட இடத்துல தோத்திரம் உனக்கு சகாயம் பண்ணினவர்கள், உன்னை சகாயம் தந்து உதவி செய்தவர்கள், ஆமேனா கொடுத்ததையும் சொல்லி பேசும்போது, தந்ததை சொல்லி உன்னை நிந்திக்கும் போது, அன்னாளினுடைய ஜபம் ஆமை ஸ்தோத்திர எளியவன மண் பொடியிலிருந்து பாம்பு தின்னுற ஆகாரத்திலிருந்து, பாம்பு தின்னுற ஆகாரத்துக்கு துல்லியமா தள்ளப்பட்ட ஒன்ன தேவன் எடுத்து பிரபுக்களோட உட்கார வைக்க போகிறார். நீ தோற்று போய் வந்திருக்கிறாய், நீ வாழ்க்கையில தோல்வி அடைந்து வந்திருக்கிறாய். எதிர்பார்த்ததெல்லாம் எதிர்மான எதிர்த்தாக்குதலாய் போயிடுச்சு. நீ எதிர்பார்த்ததெல்லாம் உனக்கு நஷ்டத்துல வந்து முடிந்தது. இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், மனுஷன் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டான். ஆமென், ஆமென், அல்லேலூயா.
புழுதிக்கு புழுதியாய் மனுஷன் மிதிச்சு தள்ளின இடம், அவன் குப்பைக்கு குப்பையாய் தூக்கி எறியப்பட்ட இடம். யாருடைய கண்ணும் அதை பார்க்கல, யாருடைய கண்ணும் அதை பார்க்கல. அவன் யாரு உனக்கு அவன் கை கொடுத்து தூக்கி விட வரல. இன்றைக்கு நீ அறியாத ஒரு தெய்வம், இன்றைக்கு நீ அறியாத ஒரு தெய்வம், இன்னைக்கு நீ அறியாத ஒரு ஆண்டவர் அவன் இப்போ புழுதியில் இருந்து உன்னை தூக்கி விடும்படி, குப்பையிலிருந்து உன்னை தூக்கி விடும்படி. யாருமில்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் ஏசுதா, என் ஏசுதா, ஏசுதா. தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் ஏசுதா, 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 என் ஏசுதா. வியாதி படுக்கையிலே நான் இருந்த வேளையிலே நங்கூரமாய் வந்தவரே, நன்மைகளை செய்தவரே, நங்கூரமாய் வந்தவரே, நன்மைகளை செய்தவரே, நங்கூரமாய் வந்தவரே, நன்மைகளை செய்தவரே ஏசுதா, என் ஏசுதா, ஏசுதா, என் ஏசுதா. அவர் ஏசுதா, என் ஏசுதா, அவர் ஏசுதா, என் ஏசுதா, ஏசுதா, என் ஏசுதா. ஹல்லேலூயா. ஐயா உயர்த்தி. ஆமென். அவன் அன்னாள் ஒரு நாள் அவன் தேவாலயத்தில் நின்று அந்த இருதயத்தை ஊற்றி அழுகிறா. ஆண்டவரே அவன் ஸ்தோத்திரம், என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவர் நீங்க தான், என் நிந்தையை நீக்கிறவர் நீங்க தான். அவன் இந்த நிந்தைக்கு பரிகாரமாக எனக்கு ஒரு சாமுவேலை கொடுக்கிறவரும் அவன் நீங்க தான் என்று அன்னாள் தேவ சமூகத்தில் அழுதாள். ஐயா உயர்த்தி. ஆமென். அவன் தூக்கி எடுக்க முடியாத இடத்திலிருந்து தேவன் தூக்கி எடுக்க போகிறார். ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் அவன் அழல, ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் தன் பிரச்சனைகளை சொல்லல. அவ எந்நேரமும் பெனினாவைத்தான் பார்த்துட்டு இருந்தா, பெனினா பிள்ளையத்தான் பார்த்துட்டு இருந்தா, பெனினா சந்தோஷப்படுகிறத மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தா. ஆமென். ஆனால் ஒரு நேரம் வந்தபோது அவள் தேவ சமூகத்துல இருதயத்தை ஊட்டி ஜெபித்தாள். ஐயா உயர்த்தி. ஆமெனா. அவள் தான் சொல்றா, அவன் பெனினாவால் அற்பமா எண்ணப்பட்டவள், பெனினாவால புழுதிக்கு புழுதியா எண்ணப்பட்டவள், அவன் பெனினாவால அவன் பெனினாவை என்னை குப்பையில எடுத்து எறியப்பட்டவள். அந்த பெனினாவுக்கு முன்னால என்னை இந்த தாம ஸ்தோத்திர இடத்திலிருந்து என்னை தூக்கி விடுகிறவர் நீங்க. ஹல்லேலூயா. ஐயா உயர்த்தி. ஆமென். சரித்திரங்களை தேவன் மாற்றி எழுத போகிறார். ஆதியோட அந்தமான அடிஸ்தானங்களை அவன் தேவன் மாற்றி எழுத போகிறார். நான் சொல்ற ரகசியம் புரியுதா? ஆமென். புழுதியிலிருந்து தேவன் தூக்கி விட போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் மிதிச்சு போற ஒண்ணு, அவன் எல்லாரும் அவன் தோத்துற ஊதி தள்ளுற ஒண்ணு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல இருந்து கூட என் கரம் உன்னை உயர்த்தும், அந்த இடத்துல இருந்து கூட என் கரம் உன்னை எடுத்து நிறுத்துங்கிறாரு. அவன் நானும் என் குடும்பமும் இல்ல, நானும் என் வீடும் இல்ல, நானும் என் பிள்ளைகளும் ஒருவேளை அப்படிப்பட்ட அற்பமான இடத்துல எல்லாராலும் மிதிக்கப்பட்டு எல்லாராலும் அவன் எடுத்து அவன் எரியப்பட்டான் சொல்றமா. தேவன் சரித்திரங்களை மாற்றி எழுத போகிறார். தேவன் அவன் கால காரியங்களை அவன் மாற்றி எழுத போறாரு. அவன் என்னால முடியல, என்னால ஒரு ஸ்டெப் கூட எனக்கு அசைய முடியல, ஒரு ஸ்டெப் போலும் எனக்கு முன்ன போக முடியல. இன்றைக்கு தேவன் உன்னைய அதே ஸ்தானத்திலிருந்து எடுத்து உயர்த்த போகிறார். பிரபுக்களோடு உட்கார வைக்க போகிறார். மகிமை உள்ள சிங்காசனத்துல தேவன் உன்னை அமர பண்ண போகிறார். தூக்கி விடும் தேவன். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, என்னை தூக்கி விடுகிற தேவன். நான் உங்ககிட்ட சொன்னது தப்புதான். நான் அடுத்த கூட்டத்துல யார்த்தையாவது சொல்லிக்கிறேன். தூக்கி விடுகிற தெய்வம். நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல, நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முற்கவேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள்.
நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேணிகள். என் ஆள் பலத்தால் ஆள பார்த்து ஆள முடியல, என் பண பலத்தால் சாதிக்க பார்த்து ஒண்ணு முடியல. என் ஆள் பலத்தால் ஆள பார்த்து ஆள முடியல, என் பண பலத்தால் சாதிக்க பார்த்து சாதிக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. ஏந்தி கொள்ளுங்க கரத்தில், ஏந்தி கொள்ளுங்க, ஏந்தி கொள்ளுங்க கரத்தில், ஏந்தி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஐயா உயர்த்தியாமே. நான் புழுதிக்கு சில அடையாளங்களை காண்பிச்சிட்டு ஆமென், தேவன் நம்மளை தூக்கி விடுவார், ஆமென், எப்படிப்பட்ட மகிமை உள்ள இடத்துல கொண்டு தேவன் நம்மளை உட்கார வைப்பார் என்கிறத நேரம் இருக்கிறத அனுசரித்து நான் சொல்லி முடிப்பேன். ஐயா உயர்த்தியாமே. ஹல்லேலூயா. வேதத்துல முதல் புழுதியை குறித்து யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்துல மோசே போய் நிற்கிறான். மோசே போய் பார்வோனுக்கு முன்னால நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புழுதியில நான் உனக்கு தந்த அந்த கோலை அந்த புழுதி மேல ஓங்கி அடி என்றார். அவன் புழுதி மேல ஓங்கி அடித்த போது அந்த புழுதி பேன்களாய் மாறினது. ஐயா உயர்த்தியாமே. ஹல்லேலூயா. அந்த பேனு பார்வோனுடைய தேசமெங்கிலும் எகிப்து தேசமெங்கிலும் அந்த பேன் பரம்பி போயிட்டான். ஐயா உயர்த்தியாம சொல்லுங்க சார். புழுதி சாபத்துக்கு அடையாளம், புழுதி வாதைக்கு அடையாளம். ஐயா உயர்த்தியாம சொல்லுங்க. எனக்கு ஒரு பலவீனம் இருக்குது, என்னை விட்டு ஒரு பலவீனம் நீங்காம இருக்குது, என்ன ஒரு பலவீனம் பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்குது, நான் நிறைய நாள் போராடிட்டே இருக்கிறேன், இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகம் வேணும். எழுதுறீங்களா? எழுதுறீங்களா? நீங்க எழுதுங்க யுவர் ஆனர். நான் பிரசங்கித்துக் கொண்டே போகிறேன் யுவர் ஆனர். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பலவீனம் என்னை விட்டு மாறாம இருக்குது. நான் நீண்ட பலவீனத்தை நான் சுமந்து கொண்டே இருக்கிறேன். அப்படின்னா ஒண்ணு தெரியணும், எகிப்தில் இருக்கிற புழுதி அடிக்கும் போது வாதங்கிற பேன் ஏறினது போல இன்றைக்கு பகல் தேவ ஜனமே முதலாவது புழுதி உன் சரீரத்திலிருந்து விலகும்படிக்கு, உன் சரீரத்திலிருந்து விலகும்படிக்கு எந்த வியாதியானாலும், எந்த வாதையானாலும், எந்த வாதையினுடைய கெட்டுகள் ஆனாலும், எந்த வாத பந்தனமானாலும் இப்போ சார் சரீரத்தில் மாறி மாறி ஒரு சரீரத்தை மாறி மாறி அலட்டுகிற வாதங்கிற புழுதி இப்ப இயேசுவின் நாமத்தினால் ஒட்டையுது. புட்டி புட்டி தீ தீ இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இப்ப அந்த புழுதியிலிருந்து தேவன் உன்னை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். எகிப்தின் எகிப்தின் எரிபந்தமான கொப்பளங்கள், எகிப்தில் எரிபந்தமான ஸ்தோத்திரம் தீராத சிறங்கு, சொறி, விஷப்பனி, விஷ காய்ச்சல், கருக்காய்கள் இப்போ 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 இயேசுவின் நாமத்தினால் ஒட்டைந்து வெளியேறுகிறது. ஒட்டஞ்சு வெளியேறட்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு இப்ப பல லட்சம் கையில பேலன்ஸ் இருந்தா நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலாம். பல லட்சம் பேலன்ஸ் இருந்தா நீங்க ஹாஸ்பிட்டல் போகலாம், இல்லைன்னா சொத்தை வைக்கலாம், இல்லைன்னா ஆபரணங்களை வித்து கூட பார்க்கலாம். ஆனா வாத யாரும் கண்டுபிடிக்க முடியாது. வாத ஸ்கேனிங் தெரியாது, வாத எக்ஸ்ரேல தெரியாது, வாத எண்டோஸ்கோப்ல தெரியாது. உபாகம் 28ஆம் அதிகாரம் 59 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நீங்காத கொடிய வாதைகளாலும் கொடிய ரோகங்களால் உன்னையும் உன் சந்ததியும் வாதிப்பார். அப்படின்னா அந்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அத தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நீ உணர்ந்துட்டு கைதட்டி ஆராதி, உணர்ந்து கைதட்டி ஆராதி. அந்த வாத, அந்த புழுதி உன் மேல ஒட்டி இருக்கிற அந்த வாத இயேசுவின் நாமத்தினால் அந்த வாத இப்ப நிர்மூலமாகட்டும். அந்த வாத உன் மேல ஒட்டி இருக்கிற வாத இப்ப வெளியேறுது. எகிப்தின் புழுதி ஒட்டி இருக்குதா, அதுக்கு அடையாளம் கற்பம் செத்து விழும். உன் வீட்டுக்குள்ள மலடு இருந்துகிட்டே இருக்கும், ஆடோ மாடோ இந்த வீட்டுக்குள்ள செத்து விழும். நீ கையிட்டு செய்கிற வேலையில உனக்கு ஒரு சமாதானம் இருக்காது, உன் கைவிட்டு போனாது திரும்ப வராது. நீ செய்கிறதெல்லாம் தோத்திர ஒண்ணுக்கொண்ணு விருத்தி அடையாமல் போகும். இதுதான் எகிப்தின் வாத, இதுதான் எகிப்தின் வாத. ஹல்லேலூயா. வியாதி
சொல்லுங்க. வியாதி மருந்துக்கு கட்டுப்படும், டாக்டருக்கு கட்டுப்படும். அது மருந்து விருந்து 3 நாள் தான். அதுக்கு மேல ஒன்னிய பின்தொடர்ந்துட்டு இருக்குன்னா அது எகிப்தின் புழுதி, அது எகிப்தின் வாத, அது எகிப்தின் கொப்பளம், அது மூல வியாதி, சொறி, சரங்கு. இயேசுவின் நாமத்தில் செத்து விழுகிற கற்பமே உயிரடைவாயாக, உயிரடைவாயாக. இப்போ அந்த புழுதியிலிருந்து தேவன் தூக்கி விடுகிறார். அந்த புழுதியிலிருந்து தேவன் இப்ப தூக்கி விடுகிறார். ஆமென். எகிப்தின் புழுதிய கர்த்தர் இன்றைக்கு உன் சரீரத்திலிருந்து தேவன் எடுத்து மாற்றுகிறார். உன் சரீரத்தில் இருக்கிற வாத ஒரு புழுதி, அது எகிப்தின் புழுதி. அடி, ஓங்கி அடி, இயேசுவின் நாமத்தில் அடி. வெட்டு 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 வெட்டு, அந்த வல்லமை வெட்டு. இப்போ தேவன் நிலைநிறுத்துகிறார். தேவன் புழுதியிலிருந்து தேவன் தூக்கி விடுகிறார். புழுதியிலிருந்து தேவன் எகிப்தின் வாத, அதாவது கர்த்தர் 107 சங்கீதம் 20வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அழிவில் கிடக்கிறவனையும் நாசத்தில் கிடக்கிறவனையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவனையும் தேவன் விடுவிப்பார். ஹalleluya. Please listen to me. தேவஜனமே, கவனிங்க கவனிங்க. நீங்க ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நீங்க ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்க முன்னேற்றத்தை தடை பண்ணுகிற, உங்க பிள்ளைய மெண்டலா வச்சிருக்கிற, உங்க பிள்ளை எதை செய்தாலும் சாத்தியப்பட விடாம உன் கைகளை முடக்கி வச்சிருக்கிற, உன் வீட்டுல வருமானம் போதிய வருமானம் இல்லாதபடி, உன் வீட்டுல மாறி மாறி ஆபரேஷன், மாறி மாறி வீண் செலவு, கற்பன் செத்து செத்து விழுது. இப்ப வெட்டு, அந்த புழுதியில வெட்டு. உன் வாழ்க்கையை சீரழித்த, உன் வாழ்க்கை இல்லாமக்கின அந்த ஆவியை வெட்டு 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 வெட்டு. ஆமென். ஹalleluya. உங்க நன்மையை வேற ஒருத்தவங்க கொண்டு போறாங்க, நீ பிரயாசப்பட்டதை வேற ஒருத்தவங்க அறுத்துட்டு போறாங்க. உன் கையில வரும் நினைச்ச அடுத்த ராத்திரி உன் கையில இருந்தது நழுவி போகுது. உனக்கு வர வேண்டிய அனுக்கிரகம் வேற ஒருத்த ஃபைனல்ல வந்து அடிச்சிட்டு போயிடுறான். அது ஒரு வாத. நீ பிரயாசப்பட்டது நீ, ஆனா ஜெயிக்க முடியாதபடி உன்னைய தோல்விக்குள்ள கொண்டு போறது அது அந்த வாத. வெட்டு, இறங்கி இறங்கி பரிசுத்த ஆவி நிறைவோட வெட்டு. உங்க வீட்டுல ஒரு தெய்வீக மாற்றம், உங்க குடும்பத்துல தெய்வீக மாற்றம், உங்க சரீரத்துல தெய்வீக மாற்றம், உங்க பிசினஸ்ல ஒரு தெய்வீக மாற்றம். ஆமென் ஆமென் ஹalleluya. உங்களை ஒரு பலவீனம் உள்ள ஆளா காட்டி, நீ பலவீனம் உள்ள ஆளு, உனக்கு பெரிய வியாதி இருக்குது, நீ பைபிளை தூக்க உனக்கு தகுதி இல்ல, நீ ஜெபம் பண்ணி உனக்கு என்ன கிடைச்சது, நீ உபவாசம் இருந்து என்ன கிடைச்சது, நீ வியாதியத்தானே சுமந்துட்டு இருக்கிற, பிரச்சனையத்தானே சுமந்துட்டு இருக்கிற. நீ அற்பமான பொடி, நீ மண் பொடி, நீ குப்பை. இன்றைக்கு அதில் இருந்துதான் தேவன் உன்னை உயர்த்த போகிறார். இறங்கி வெட்டு, இறங்கி வெட்டு, இறங்கி வெட்டு. புழுதி இன்றைக்கு மாறுகிறது. உங்க ஆசீர்வாதத்தை எல்லாம், உங்க நன்மைகள் எல்லாம், உங்க வீட்டுக்கு வந்த கோடான கோடி ஆசீர்வாதங்களை வேட்டையாடின வாதைகள் அலறி ஓடுகிறத என்னுடைய ஆவிக்குரிய மண்டலத்துல பாக்குறேன். ஆவிக்குரிய மண்டலத்துல பாக்குறேன். உன் பொருளாதாரம் செழிக்குது, உன் சரீர உறுப்பு வெட்டப்பட்டது, உன் சரீரத்தினுடைய உறுப்புகள் அவயவம் வெட்டப்பட்டது. அந்த வாதைக்கு நீ இடம் கொடுக்காத. வெட்டின உன் சரீரத்துல வெட்டின வாதைக்கு இடம் கொடுக்காத, வெட்டின வாதைக்கு இடம் கொடுக்காத. ஆமென். யோசுவா 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு
தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு அவன் தேவ சமூகத்துல முகங்குப்புற விழுந்தான். ஐயோ யோத்தியாமே, ஹalleluya. பக்தனாகிய யோசுவா, தீர்க்கதரிசியாகிய யோசுவா, மோசேக்கு பின்னால அவன் 40 லட்சம் ஜனங்களை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவன் நடத்தி கொண்டு வந்த யோசுவா. ஹalleluya. அங்க எகிப்துல வாத அவன் புழுதியில புரண்டாங்க. எகிப்துல வாம ஸ்தோத்திரம், அவன் புழுதியில் அடித்த போது பெண்களை மாறினது. அது சாபத்துக்கு அடையாளம். இங்க ஒரு தீர்க்கதரிசி, அவன் நூனின் குமாரனாகிய யோசுவா தேவ சமூகத்திலிருந்து தேவ வல்லமை பெற்றுக் கொண்டவன். அதனுடைய 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவன் சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தி காண்பித்தவன். இருக்கீங்களா? உள்ள இருக்கீங்களா? சூரியனையும் சந்திரனையும் அவன் தோத்திர, சந்திரனே அயலான் பள்ளத்தாக்கின் மேலும் நீ கிதியோன் மேலும், சந்திரனே ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில் என்றான். ஆமென். ஐயா உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நல்ல விளங்கிக்கிடணும், நல்ல விளங்கிக்கிடணும். கணங்கோற்றார் அவர்களை இப்ப நீங்க கவனிக்கணும். அவன் சந்திரனையும் சூரியனையும் அவன் நிறுத்தி காண்பித்தவன் யோசுவா. இந்த யோசுவா தான் புழுதிய தலையில போட்டு இப்ப துவண்டு அழுகிறான். ஹalleluya. அல்லாஹ் கவனிங்க. ஒரு பக்கம் யுத்தம் நடக்குது, ஒரு பக்கம் யுத்தம் அவன் தோத்திரம் நடக்குது. இனி ஒரு பக்கம் யோசுவாவும் அவன் ஜனங்களும் யுத்தம் பண்றாங்க. இப்ப யுத்தம் நடந்து 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 எங்க போயிருச்சு? எங்க போயிருச்சு யுத்தம்? நேரம் அவன் இருட்ட போகுது. இருட்டுனா யுத்தம் என்ன செய்யாது? நடக்காது. அவன் சத்ருவுக்கு கேப்பு கொடுத்தா அவன் ஒருவேளை இருட்டிருச்சு, நாளைக்கு யுத்தத்தை வச்சுக்கிடலாம், நாளைக்கு யுத்தம் பண்ணிக்கிடலான்னு ஒருவேளை யோசுவா தீர்மானம் பண்ணினா அவன் எதிரிகள் ஆயுதங்களை மறுபடி புதுப்பிச்சு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் தங்களிலும் அவன் பலமுள்ளவர்களை பாளையத்துக்கு கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால யோசுவா பார்த்தான், அவன் இனி இவர்களுக்கு இடமில்லாமல் போகட்டும், இனி இவர்களுக்கு இடமில்லாமல் போகட்டும். ஏ சந்திரனே, ஏ சூரியனே, அங்கே தானே தரித்து அவன் நில் என்றான். ஹalleluya. சபை ஜனமே, அவன் தேவ ஜனமே, இதுக்கு ஊடாக நான் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இனி சத்துருக்கு இடம் கொடுக்காத. அவன் நிக்கிறது அங்கே நிக்கட்டும். உனக்கு வேண்டி தேவன் யுத்தத்தை அவன் ஆரம்பிக்கிறார். வெட்டு வெட்டு உன் கையில தேவன் கொடுத்திருக்கிறார். சந்திரனையும் சூரியனையும். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு அசைவு இயேசுவின் நாமத்தில் உண்டாக போகுது. அந்த 10-11 வசனத்துல அவன் யோசுவா போய் ஆண்டவரிடத்துல பேசினானா. ஆண்டவர்கிட்ட போய் முதல்ல அவன் என்ன கேட்கிற? ஆண்டவரே, அவன் சந்திரனை சூரியனையும் அவன் கொஞ்ச நேரம் நீங்க நிப்பாட்டணும் அப்படின்னு தேவனிடத்துல போய் அவன் ஜெபம் பண்ணினானா. ஜெபம் பண்ணிட்டு வந்துதான் சொல்றான், கைகளை உயர்த்தி அவன் சொல்றான், சந்திரனே சூரியனே நீ அங்கே நில்லு. உன் மேல இருக்கிற வல்லமை என்னதுன்னு தெரியணும், உன் மேல இருக்கிற அபிஷேகம் என்னன்னு தெரியணும், உன் அபிஷேகத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்னு தெரியணும். நீ நிறுத்தி நாம நீ கட்டளையிட்டால், நீ கட்டளையிட்டால் அது அங்கே தானே அது நிற்கும். நாம அது கட்டளையிட்டால் ஆமை அங்கே தானே சந்திரனும் சூரியன் நின்று போனது. விட்டுறாத, விட்டுறாத. தேவன் உனக்கு அருமையான வாய்ப்பை தந்திருக்கிறாரு. தேவன் அருமையான வாய்ப்பை தந்திருக்கிறாரு. யோசுவா நேரம் ஆயிட்டு யுத்தத்தை நாளைக்கு வச்சுக்கிடலான்னு விட்டிருந்தா அடுத்த நாள் பலவான்கள் இறங்கி இருப்பாங்க, பலமுள்ள ஆயுதங்கள் வந்திருக்கும். அவங்க ஈஸியா அவங்க திருப்பி யுத்தம் பண்ணிட்டு போயிருவாங்க. அதனாலதான் யோசுவா ஆண்டவரிடத்துல போய் விசாரித்தான், ஆண்டவரிடத்துல போய் பேசினா. ஆண்டவரிடத்துல முதல்ல பேசினா, இரண்டாவது சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தினான். ஐயோ வையத்தியாமன்னு சொல்லுங்க. ஹalleluya. Please listen to me. இன்றைக்கு தேவன் உனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறாரு. விட்டுறாத. உனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. எதிரிக்கு இடம் கொடுக்காத, பிரச்சனைக்கு இடம் கொடுக்காத, போராட்டத்துக்கு இடம் கொடுக்காத, சோர்வுக்கு இடம் கொடுக்காத, அவன் ஜப குறைவுக்கு அவன் இடம் கொடுக்காத. இயேசுவின் நாமத்திலே எழும்பி வெட்டு. ஆமென், ஆமென். சில அந்தகார வல்லமைகள், சில அந்தகார ஆவிகள்
ஆமென். நீங்க இங்க ஆராதிக்கும் போது உங்க வியாபார தளத்திலிருந்து வெளியேறுது பொறாமை கொண்டு கட்டப்பட்டது, பொறாமையினால பைந்திக்கப்பட்ட ஒரு பந்தனம் உன் வியாபாரத்தின் மேல, உன் பிசினஸ் மேல, உன் வீட்டுக்குள்ள நீ புறப்படும் போது ஆமை தோத்திர பல ஆயிரங்களோடு புறப்படுகிறார். நீ வீட்டுக்கு வரும்போது தரித்திரனாய் வருகிறார். ஏ இந்த ஆவி இப்ப வெட்டப்படுது, ஏ இந்த வல்லமை இப்ப வெட்டுண்டு விழுது, இப்ப அந்த ஆவி இந்த இடம் விட்டு மாறுது. சில குடும்பங்களை சேதப்படுத்தும்படி வந்த ஆவி, சில குடும்பங்களை உருக்குலைக்கும்படி வந்த ஆவி, உன் பிள்ளையின் வாழ்க்கையை சிதறடிக்கும்படி, உன் பிள்ளையை கொண்டு கொலை செய்யும்படி, உன் பிள்ளை ஆமை பிள்ளை கொலை செய்யும்படி, உன் பிள்ளை ஆமை தோத்திர கொண்டு போய் கொல்லும்படி எழும்பின சில அந்தகார வல்லமைகள் ஓ இப்போ இப்போ ஒட்டையுது, தீயாகுது. ஆமா, ஹல்லேலூயா. யோசுவா தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டான். இரண்டாவது புழுதி தோல்விக்கு அடையாளம், இரண்டாவது புழுதி தோல்விக்கு அடையாளம். கர்த்தர் முதல்ல உன்னை வாதை நடுவிலிருந்து தேவன் எழுப்புகிறார், வாதைகள் நடுவிலிருந்து எழுப்புகிறார். உன் பாதத்துக்கு கீழே சில வாதைகளை கொண்டு போட போகிறார். உன் வீட்டுக்கு நடுவில் தீராத சில போராட்டம், ஆமை கணவனுக்கு மனைவிக்கு நடுவில் தீராத பிரச்சனை, என்னால் வீட்டுக்குள்ள ஆமை ரத்த காயம், என்னால் வீட்டுக்குள்ள ஒரு அலறு நிலவெளியும், அந்த வாதைய ஆமை நீ மிதிக்கிற ஒரு அதிகாரத்தை, அந்த வாதைய நீ மிதிக்கிற ஒரு அதிகாரத்தை தேவன் இன்றைக்கு உன் மேல வைக்கிறார். ரிசீவ் பெற்றுக்கொள்ள அந்த அதிகாரம் உன் மேல இறங்கி வருகிறது. ரேகமான குடலபா கரபலபா ரியாந்தர கல்வரா அந்தர கடக துரபலபா ரியாந்தர போட்சி மீட்டான ரோட் மீ. விழா பகுதியிலிருந்து வலது விழா பகுதியில, வலது பின்பக்கத்துல சிஸ்டர், வலதுக்கு பின்பக்க அந்த விழாவில இருந்து இதுவரைக்கும் உன்னை பலவீனப்படுத்தின, இதுவரைக்கும் உன்னை காயப்படுத்தின ஒரு மாந்திரிக கட்டு, ஒரு புல்லு சூனிய வல்லமை, நீ லங்ஸ் செயலிழந்து லங்ஸ் செயலிழந்து நுரையீரல் பாதிக்கப்பட்டு நீ மரிக்கணும்னு வந்த ஒரு வாத, உன்னை அடிக்கணும்னு வந்த ஒரு வாத இப்ப தெரிச்சு வெளியேறுது, இப்ப தெரிச்சு வெளியேறுது. ஓ லங்ஸ்ல இருந்து, ஓ வெள்ளை ஈரல் இருந்து இப்போ ஒரு வல்லமை தீயாய் பரவுது. ஒரு கட்டி இப்போ ஓ ஹalleluya. ஆமென். இரண்டாவது தோல்வியின் அனுபவத்தை, தோல்வியின் மேல யோசுவா புழுதியை தன் தலையின் மேல போடுகிறான். யோசுவா தோல்வியினால தன் புழுதியை தன் மேல போடுகிறான். இன்றைக்கு யோசுவா ஆண்டவர் சொன்னார், யோசுவா புழுதியை தட்டி தேவன் சொல்லுகிறாரு, யோசுவா திடமனதோடு இரு, மறுபடியும் ஆயிப்பட்டணத்தை உன் கையில தருவேன். மறுபடியும் ஆயிப்பட்டணத்தை உன் கையில நான் தருவேன். மறுபடியும் தோல்வியின் அனுபவத்திலிருந்து, தோல்வியின் அனுபவத்திலிருந்து சகோதரா, நீ எதை தோற்று போய் வந்தையோ அதை இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் அதை உனக்கு நான் தருவேன். அதை உன் கையில மறுபடியும் தேவன் தரப்போகிறார். யோசுவா எழும்பு, யோசுவா நீ புறப்படு, கர்த்தர் உன் கையில அதே அதிகாரத்தை தரப்போகிறார். ஹalleluya. Please listen to me. ஆமென். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பிளைட் தீ பிடிச்சா தரையிறங்கிரும். பிளைட்ல தீ பிடிச்சா தரையிறங்கிரும். ஆமென். ராக்கெட்ல தீ பிடிச்சா மறுபடி 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 இலக்கை நோக்கி பறந்து கொண்டே இருக்கும். ஓ மேல இறங்குகிற தீ, ஓ மேல இறங்குகிற தீ. ஹalleluya. ரிசீவ் ஆகுது சகோதரா, ரிசீவ் ஆகுது. உன் பாரம்பரியத்தை விட்டுட்டு இறங்கி வா, மனுஷன் சொன்னதை விட்டுட்டு இறங்கி வா. மனுஷன் சொல்ல கேட்காத, மனுஷ வார்த்தை அபத்தம், மனுஷன் உனக்கு சாபம். தேவனுடைய வார்த்தையை நம்பி இறங்கி வா, கர்த்தர் செய்ய போகிறது. ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதாவது ராக்கெட் புறப்பட்ட ஏகதேசம் ஒரு 30,000 அடி உயரத்துல போன உடனே ராக்கெட்ல முதல் படனம் தீயில பிரியும். முதல் படலம் அந்த உந்து விசையில முதல் படனம் பிரியும்.
முதல் படலம் பிரிஞ்ச உடனே அதுல இருந்து மறுபடி தீயின் தாக்கம் அதிகமாகும். அது அடுத்த உந்து விசையை நோக்கி கொண்டு போகும். ஆமென். நான் சயின்ஸ் டீச்சர்ல தெரியுமா தெரியாத உனக்கு? ஸ்ரீஹரிகோட்டாவில இருந்து பறக்கிற அந்த அந்த ராக்கெட் பிஎஸ்எல்வியோ இல்லாட்டினா விஎஸ் விண்கலமோ எது புறப்பட்டு போனாலும் 30,000 அடி உயரத்துல போகும்போது முதல் படலம் பிரியும். பிரிஞ்சு அது கீழே புஷ்பமா விழும். அப்படி விழுந்த உடனே அடுத்த உந்து விசையில மறுபடி 30,000 அடி உயரும். 30,000 அடி போன உடனே இரண்டாவது பாகம் பிரியும். அடுத்த 30,000 அடியில மூணாவது பாகம் பிரியும். ஒவ்வொரு பிரிவுக்கு நடுவுல ஒவ்வொரு உந்து விசை மேல் நோக்கி போகும். ஒவ்வொரு பிரிவுக்கு நடுவுல ஒவ்வொரு தாக்கமும் மேல் நோக்கி பறக்கும். நிர்ணயிக்கப்பட்ட சுற்றுவட்ட பாதையில அடைகிறது போல அபிஷேகம் ஒன்னிய பிரிவை கண்டு பயப்படாத. யார பிரியணும் பயப்படாத, யார ஒதுக்கணும் பயப்படாத. இன்றைக்கு தேவனுடைய பிரிச்செடுக்கிறது சுற்றுவட்ட பாதைக்கு நேராய். ஆமென். ஹல்லேலூயா. நாலாவது போகும்போது 3,30,00,000 கிலோமீட்டருக்கு மேல போகுது. அங்க போய் நாலாவது படனமும் பிரியும். அது பிரியும் போது சுற்றுவட்ட பாதையில நிலைநிறுத்தப்படும். மனுஷன் கண்டுபிடிச்சதுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்குமானால் உன் மேல எவ்வளவு இருக்கிற இந்த அபிஷேகத்துக்கு இந்த புழுதி எதுக்கு தெரியுமா? ஒண்ணு, இந்த புழுதியில இன்னைக்கு நீ புழுதியில புரண்டு அழுகிறையே, இந்த புழுதியில புரண்டு நீ காயப்படுறையே, இந்த புழுதியில புரண்டு போராடுறையே, எதுக்கு தெரியுமா? யோசுவா, நீ மறுபடியும் ஜெயிக்க போகிறாய். இந்த புழுதி உனக்கு ஜெயத்தை காட்டுகிறது. ஆசையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஆபரேஷன் இல்லாம உங்களுக்கு சுகமாயிரணும். ₹1 கூட மெடிக்கல் பில் இல்லாம செலவாயிரணும். கவனிங்க. தேவ சமூகத்தில் தோல்வியை கண்டு சாத்தான் அனுமதிச்சுட்டான்னு சொல்லிடாத. சாத்தான புகழ்ந்து பேசுறது நிப்பாட்டு முதல்ல. அவன் அப்படியாக்கும் செவ்வாய்க்கிழமை கத்தியோட வரான், வெள்ளிக்கிழமை தாம்பலத்தோட வரான், இப்படின்னு பிசாச முதல்ல பேசுறத நிறுத்த. அல்லேலூயா. உன் நாவு தேவனை அன்றி, உன் நாவு கர்த்தரை அன்றி வேற ஒருத்தரை புகழக்கூடாது. அது ஈவல் ஸ்பிரிட், அது ஈவல் அதிகாரம் உள்ளது. அல்லேலூயா. ஐயா வையத்தியாமன் சொல்லுங்க. ஆமென். ஒரு நாள் பாலியங்கிச்சோ தன்னுடைய ஊழியத்திற்காக அவர் இடுக்கான பாதையில கடந்து போகிறார். ஒரு இடுக்கான வழியில கடந்து போகிறார். அவர் போகும்போது நேரம் சரியா 7 மணிக்கு மேல ஒரு கார் இருட்டு. இந்த பாலியங்கிச்சோ போகும்போது காரை நிப்பாட்டிட்டு நடந்து போயிருக்கிறாரு. நடந்து போன இடத்துல ஒரு செவத்துல முட்டின மாதிரி அவர் தடவி பார்க்கிறாரு. ஒரு கால் மட்டும் தெரியுது. பார்த்தா காலுக்கு மேல ஒரு உயரம் தெரியுது. அந்த பிசாசினுடைய கால் உயரம் தான் இருக்கிறாரா, அந்த முட்டு உயரம் தான் இருக்கிறாரா பாலியங்கிச்சோ. பாலியங்கிச்சோ வேர்த்து நடுங்குகிறார். பாலியங்கிச்சோ மேலெல்லாம் சம ஸ்பிரிட்டாகி தோத்திரம் அவர் மேல இருந்து வேர்த்து ஒழுகுது. அந்த நிலைமையில அவர் தோத்திரம் நிக்கிறாரு. இனி யாருன்னு கேட்டாரா? அப்பதான் அந்த பிசாசு சொல்லிச்சான், உன்னை பார்த்து நான் பயந்து நிக்கிறேன், ஏன் மேலே வந்து மோதரையா, நான் எங்க போகணும் தெரியாம உன்னை பார்த்து ஓடி 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 வந்து இந்த சந்துல ஒளிஞ்சு நிக்கிறேன். உன்னை பார்த்து ஓடி வந்து ஒளிஞ்சி சண்டில நிக்கிறேன், நீ நேரா என்கிட்டதான் வார. ஐயவையத்தியாம. அப்பதான் அவர் சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு உச்சரித்த உடனே அந்த ஆவி மடங்கி விழுகிறது. உனக்கு மேல இருக்கிற அதிகாரம் பெரியது, உன் மேல இருக்கிற வல்லமை பெரியது. சாத்தான புகழ்ந்து பேசுறதை நிப்பாட்டு. சாத்தானுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லத நிப்பாட்டு. பிசாசுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லத நிப்பாட்டு. பிசாசு இப்படி செயல்படுறான் அப்படி செயல் சொல்லத முதல்ல நிறுத்து. ஐயா வையத்தியாம சொல்லது உங்களுக்கு புரியுதா? Listen to me. தேவ ஜனமே, கர்த்தரோனிய தோல்வியிலிருந்து ஜெயத்துக்கு கொண்டு வர போகிறார். உபாகமம் 28:24 ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு மேலே இருக்கிற வான வெண்கலமும் உனக்கு கீழே இருக்கிற பூமி இரும்புமா இருக்கும். உனக்கு வருகிற ஆசீர்வாதம் எல்லாம் மண்ணும் புழுதியுமாயிருக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க. எங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் எல்லாம் மண்ணும் புழுதியுமா போகுது.
எனக்கு கீழே இருக்கிற வானம் பூமி இரும்பும், எனக்கு மேலே இருக்கிற வான வெண்கலங்குமா இருக்கிறது. ஹல்லேலூயா. சாம்பத்திக தகர்ச்சையோட, சாம்பத்திக நிரடலோடு கூட பல லட்சங்களை இழந்து போய் பல ஆயிரங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தோல்வி கண்டு வந்திருக்கிற சகோதரா, உன் ஆசீர்வாதம் புழுதியா போச்சு. இன்றைக்கு உன் ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்துல மறுபடியும் திருப்பு. ஒண்ணு, வாதையிலிருந்து தூக்கி விடுகிற தெய்வம். இரண்டாவது, தோல்வியிலிருந்து உன்னை தூக்கி விடுகிற தெய்வம். மூன்றாவது, பொருளாதாரத்திலிருந்து, சாம்பத்திக நெருக்கடியிலிருந்து, பண தேவைகளுக்கு நடுவில் இருந்து தேவன் உன்னை தூக்கி விட போகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. எகிப்திலுடைய பெரிய பஞ்சம் எது தெரியுமா? அவர்களுக்கு வந்த ஆசீர்வாதம் எல்லாம் மண்ணும் புழுதியுமாய் போனது. 2026 ஜனவரி மாசம் இந்த 14ஆம் தேதி வரை, ஐயா என்னுடைய ஆசீர்வாதம் இல்ல, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் என்னால வாழ முடியல, எங்க வீட்டுல எவ்வளவு ஆசீர்வாதம் வாழ்ந்தாலும் அது நஷ்டப்பட்டு போகுது, எத்தனை கொண்டு வந்தாலும் எங்க வீட்டுல நிலநிற்பு இல்ல. அந்த புழுதிய தேவன் எனக்கு அடித்து மாற்றுகிறார். பலரை நம்பி காசு கொடுத்தவங்க ஏமாந்து போன ஏராளம் பேர் இருக்காங்க. பலரை நம்பி வேலைக்காக அல்ல பிசினஸுக்காக நல்ல வருமானத்துக்காக பணம் கொடுத்து ஏமாந்த ஏராளம் பேர் இதுக்குள்ள இருக்கிறீங்க. உன்னுடைய ஆசீர்வாதம் மண்ணும் புழுதியுமாய் போனது என்ன? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒண்ணுக்கு பின்ன ஒண்ணு வீட்டுல நன்மை நடக்கணும், ஒண்ணுக்கு பின்ன ஒண்ணு வீட்டுல ஆசீர்வாதம் நடக்கணும், ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு வீட்டுல அனுகிரகமான காரியங்கள் நடக்கணும். வெறும் பாத்திரத்துல நண்டு கடந்து உருட்டுனது போல பிரதர் என் கையில ஒண்ணும் இல்ல, எப்படி இதை சாதிக்க போகிறேன்னு தெரியல, எப்படி நான் இதை நீந்தி கரையேறுவேன்னு தெரியல. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறா, எகிப்தினுடைய வாதைய நீ சவுட்டி கீழறக்கு. மண் பொடியிலிருந்து குப்பையிலிருந்து உன்னை எடுத்து உயர்த்துகிற தெய்வம், உன்னை எடுத்து உயர்த்துகிற தெய்வம். ஆமென். நான் முதல்ல ஒரு வசனத்தை அடையாளம் காட்டி கொடுத்தேன். இந்த மண்ணை யாருக்குள்ளது? மண்ணை யாருக்குள்ளது? வாங்க விட்டுட்டு வரமாட்டோம் பாஸ்டர். எவ்வளவு கிடைச்சாலும் எங்களுக்கு மண்ணு எத்தனை ஏக்கர்னாலும் வாங்கலாம் இருக்கும் பாஸ்டர். இடம் வாங்கி சேர்க்க முடியும் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அயலோடு வயல் வாங்குறதுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். மண்ணு யாருக்குள்ளது? ஐயோ, அங்க யாரோ நீ போபி சாத்தன்னு சொன்ன மாதிரி தெரியுது. வரட்டும் வெளியே. ஹல்லேலூயா. ஐயா ஆமென் சொல்லுங்க. அந்த மண்ணின் மேல இருக்கிற சாபத்தை தேவன் உடைக்க போகிறார். உன் நிலம் தன்னுடைய பலனை கொடுக்கணும், உன் விருட்சம் தன் பலனை கொடுக்கணும், உன் தோட்டம் தன் வயல் தன்னுடைய பலனை கொடுக்கணும். அந்த வயல்ல எத்தனை விதைச்சாலும் நன்மை இல்லை, அந்த வயல்ல எவ்வளவு விதைச்சாலும் சாபம், அந்த வயல்ல எவ்வளவு விதைச்சாலும் அதுல எங்களுக்கு அனுகிரகம் இல்லை. இன்னைக்கு பகல் உன் ஆசீர்வாதத்தை புழுதியாய் பெய்ய பண்ணுகிற அந்த இடத்திலிருந்து தேவன் உன்னை தூக்கி விட போகிறார். உனக்கு மேலே இருந்து வருகிற ஆசீர்வாதம் மண்ணும் புழுதியுமாய் போய்விட்டதோ சகோதரா, மண்ணும் புழுதியுமாய் போய்விட்டதோ. இன்றைக்கு தேவனை கையிட்டு செய்கிற இந்த களஞ்சியத்தின் மேல கர்த்தருடைய கரம் நீட்டப்படுகிறது. உனக்கு மேல இருந்த சாபம் உடையுது, உனக்கு மேல இருந்த சாபம் தகருகிறது, உனக்கு மேல இருந்த சாபத்தின் கட்டு உடையுது. உங்க வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர், உங்க பிள்ளைகள் யாரோ ஒருத்தர், உன் வேலையில யாரோ ஒருத்தர் உனக்கு விட்ட சாபத்தை தேவன் நொறுக்குகிறார். அந்த சாபத்தின் கண்ணி இப்ப ஒட்டையுது. ஆமென். செயல்படாம போனது சாபத்தினாலயா? வீட்டுல மரணம் நடந்தது சாபத்தினாலயா? வீட்டுல துடிக்க தூக்கி கொடுத்தது சாபத்தினாலயா? இன்றைக்கு அந்த சாபத்தின் புழுதிய தேவன் ஆசீர்வாதமா தேவன் மாற்ற போகிறார். அந்த சாபத்தின் புழுதிய யார் மரிப்பாங்கன்னு பயப்படுறீங்களோ, யார் மரித்து போவன்னு பயப்படுறீங்களோ, யார் மரிப்பாங்கன்னு பதறீங்களோ, அந்த சாபத்தை என் தேவன் முறித்து போடுவார். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல ஓசாய் தன் தலையின் மேல புழுதியை போட்டுக்கொண்டு ஒலிவமலையில் நிற்கிற ஸ்தோத்திரம் தாவீதின் இடத்துக்கு வந்தானா. ஐயா உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அங்க சாபத்தினால மண்ணை போட்டாங்க, அங்க சாபத்தினால மண்ணும் புழுதியுமா பெஞ்சிச்சு. அங்க தோல்வினால மண்ணை போட்டாங்க. ஊசாய் ஏன் தீர்க்கதரிசியாகிய ஸ்தோத்திரம் தாவீதின் இடத்திற்கு
தன் தலையின் மேல புழுதியை போட்டு கொண்டு வந்தான். இருக்கீங்களா உள்ள? இருக்கீங்களா உள்ள? ஆமே. இப்போ உங்க கையில மைக்க கொடுத்து உங்களுக்கு நிப்பாட்டுனா நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? ஆமே, நான் எங்கேயோ இருந்திருக்கணும், எங்கேயோ ஒரு ஸ்டேஜில் இருந்திருக்கணும், நானும் என் குடும்பமும் எவ்வளவோ உயரத்தில் இருந்திருக்கணும். யாரோ ஒருத்தரால எங்கேயோ ஏற்பட்ட ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள், ஏதோ ஒரு தடையினால, ஏதோ ஒரு தடுமாற்றத்தினால ஆமீன் என் வாழ்க்கை இப்படி ஆய்விட்டதுன்னு சொல்லுகிற ஏராளம் பேர் இதுக்குள்ள பாக்குறேன். கலங்க வேண்டாம். தெய்வம் மீண்டும் அதே ஸ்தானத்துக்கு தேவன் கொண்டு வருவார். அதை விட உன்னதமான நிலைமையில அர்த்தறிந்த பிள்ளையும் உங்களையும் தேவன் கொண்டு வருவார். ரேகமான கூடலபா கரவலபா ரியந்தர கல்வர கந்தரா எங்க எல்லாம் பரிகாசம் பண்ணப்பட்டீங்களோ, எவ்வளவு தோத்திர புழுதியில தாழ விழுந்து கிடந்தீங்களோ, அங்க இருந்து ஒரு கை உன்னை உயர்த்தும்படிக்கு எழும்பி இருக்கிறது. அங்க இருந்து உன்னை உயர்த்தும்படிக்கு ஒரு கரம் எழும்பி இருக்கிறது. ஆமென். ஐயா உயர்த்தி சொல்லுங்க. சார் ஊஷாய் தன் தலையில சாம்பலை போட்டுட்டு ஒலிவ மலையில வேஷம் மாறி ராஜவஸ்திரம் தரிக்காம தலைச்சு தோத்திரம் தலைச்சீர வைக்காம வேஷம் மாறி போயிருக்கிற தாவீதின் இடத்துல ஓடி வருகிறான் ஊஷாய். வந்து சொல்றான், தலையில புழுதியை போட்டுட்டு உம்முடைய மகன் ராஜாவாய் நின்று அகித்தோப்பேலின் ஆலோசனைக்கு செவி கொடுத்தான். ஐயா உயர்த்தியாமே. ஹல்லேலூயா. ரொம்ப கவனமா கேட்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா கேட்கணும். பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாம, ஆண்டவருடைய ஆலோசனை கேட்காம ஒருவேளை ஏதாவது ஆலோசனை கேட்டா ஊசாய் தலையில மண்ணு. ஒருவேளை வாழ்க்கையில் எங்கேயோ தவறு நடந்திருக்குது, வாலிபத்தில் எங்கேயோ தவறு நடந்திருக்குது, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எங்கேயோ தவறு நடந்திருக்குது. யாரோ ஒருத்தருடைய தவறான ஆலோசனை, யாரோ ஒருத்தர் உனக்கு கொடுத்த தவறான ஆவிக்குரிய ஆலோசனை சொல்லி ஆவியானவர் பேசுறாருன்னு உன்னை தவறா வழி நடத்தினதுனால நீ மண்ணுக்கு மண்ணாக இன்னைக்கு நீ புழுதியில புரண்டு கொண்டிருக்கிறாய். தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள் மோசம் போனதினால, ஆசாரியர்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் உன்னை வழி நடத்தாமல் போனதினாலே, அகித்தோப்பேலினுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். ஆமென். அந்த அகித்தோப்பேலின் ஆவியினுடைய வார்த்தையை கேட்டதுனால நீங்க 16ஆம் அதிகாரம் அதனுடைய 10, 11, 12 வசனத்தை வீட்டுல போய் வாசிக்கணும். அப்போ உங்களுக்கு ஏன் ஊஷாய தாவீது சொல்றான், நீ மறுபடியும் அங்கே போயிரு, நீ என்னைய விட்டு போயிரு, நீ என் கூட வர வேண்டாங்கிறான். ஏனென்றால் தேவனுடைய ஆலோசனைய தள்ளினவர்கள். ஆமென். ஆமென். ஆண்டவருடைய நல்லா பேசுறாங்க பிரதர், தலையில கை வச்சு ஜெபம் பண்றாங்க. நான் ஜெபக்குழுவுல உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தேன். ஜெபக்குழுவுல உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் பேசும்போது ஆவியானவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். எரேமியா 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பொற்பாத்திரத்தின் மேல் மது. ஆமென். எனக்கு பாத்திரம் நல்லா தான் தெரிஞ்சிச்சு, ஆனா உள்ள மது இருக்கிறது எனக்கு தெரியல, உள்ள வெறி கொண்ட ஆவி இருக்கிறது தெரியல, பணப்பேய் உள்ள இருக்கிறது எனக்கு தெரியல. தீர்க்க தரிசனம் தானே, பாஸ்டர் தானே, வெளியில இருக்கிறத பார்த்து கையை உடிச்சிட்டேன். லிசன் டு மீ. ஒரு காரியத்தை சொல்றான், நீ என்னோடு கூட வர வேண்டாம். ஏன்னா நீ தவறான ஆலோசனை கேட்டு உன் தலையில மண்ணை போட்டதுனால ஊசாய கர்த்தர் அடித்தார். ஊசா உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால போய் நிக்கிறான். உடன்படிக்கை பெட்டி விழும்போது ஊசாய் கை கொடுத்து தாங்கினும் போது கர்த்தருடைய கோபம் அவன் மேல வந்தது. எங்கேயோ தவறான ஆலோசனை, யாரோ ஒருத்தர் உனக்கு கொடுத்த தவறான தீர்க்க தரிசனம், யாரோ ஒருத்தருக்கு இப்படி செய்யணும் உனக்கு சொன்ன அந்த வழி நடத்துதல், தலையின் மேல் புழுதியோ. ஹல்லேலூயா. யோபு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தீங்கு. அப்ப என்கிட்டதான் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. என்னுடைய மீறுதலினாலே, என்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்துல தோத்திரம் எங்கே ஒரு இடத்துல தவறான தொடுகைக்கு, தவறான ஆலோசனைக்கு என்னைய ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அபி பையனங்க, பையனை கையில தூக்கு, ஒரு மைக்க கொடுறான். அந்த பிள்ளைய வச்சு மந்திரவாதி என்ன சொன்னான் உங்ககிட்ட? இவன் உயிரோடவே இல்ல, இறந்து போயிட்டான். இறந்து போயிட்டாங்க. எப்போ சொன்னான்? 3 months இருக்கும்போது, வயித்துல இருக்கும்போது. அவன் இந்த முட்டையை வச்சு என்ன செஞ்சான்? முட்டைய தலையில வச்சு அது கீழே விழுந்தனா
அது உடஞ்சுன்னா புள்ள இறந்து போயிட்டு ஆ, அது இனி உனக்கு பொழைக்காது, அது உயிரோடவே இல்ல அப்படி சொன்னாங்க. நீ ஆமா. குழந்தையே பெத்து எடுக்க முடியாது, ஆ, அது செத்து போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா நான் அவங்ககிட்ட இந்த மந்திரவாதிகிட்டே சவால் விட்டேன், என்னோட ஏசப்பா பெரியவரு, நான் அந்த பிள்ளைய பெத்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அல்லேலூயா. இல்லையா. முட்டை பெருசா கிறிஸ்துவ பெருசா? சிட் டவுன் ப்ளீஸ், உட்காரு. ஏன்னா நிறைய பேர் இனி இப்படி மந்திரவாதி கொண்டு போய் கையை கொடுத்துட்டு காலை கொடுத்துட்டு போன போட்டு எங்களை ஒரே பாடா படுத்துறாங்க. அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க. நல்லேலூயாவா? நான் சொல்றது புரியுதா? நான் பிரசங்கிக்கும் இயேசு உயிர் உள்ளவர். நான் பிரசங்கிக்கிற இயேசு இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே. கற்பத்தை தருகிற தெய்வம் கற்பத்தை தடை பண்ணுகிறவர் அல்ல. பிரசவத்தை ஆமை தருகிற தெய்வம் பிரசவத்தை தடுப்பாரோ? கற்பம் தரிக்குது, உன் கற்பத்துக்கு வேண்டி போராடுகிற ஆவி வெட்டுண்டு இயேசுவின் நாமத்தில் ஆமை விழுந்து இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆமே. ஹல்லேலூயா. எங்கேயோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு மண்டலத்துல, ஏதோ ஒரு சூழ்நிலையில பிரதர் நான் ஸ்தோத்திரம், தவறான ஆலோசனையினால புழுதிய மேல போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. ஆண்டவரே, எங்கேயோ நான் ஒருவேளை ஆண்டவர் பேசுகிறது போல, தேவ சத்தம் கேட்கறது போல, ஆமை தோத்திரம், ஏதோ மனுஷங்க வழி இடற பண்ணனதுனால நான் தவறான எல்லைக்குள்ள போயிட்டேன், தவறான எல்லைக்குள்ள போயிட்டேன். இன்றைக்கு அந்த புழுதியிலிருந்து என்னை தூக்கிவிடும். உன்னை அறியாத ஒரு கை உன்னை தூக்கிவிட ஆமை இறங்கி வருகிறது. சகோதரா, நீ ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்ப பார், நீ அழைக்கப்பட்ட அழைப்பை பார். அந்த அழைப்புல உபத்திரம் இருக்குது, அந்த அழைப்புல பாடுகள் இருக்குது, அந்த அழைப்புல உனக்கு வேதனை இருக்குது, அந்த அழைப்புல பரிகாசம் இருக்குது, அந்த அழைப்புல நீ ஒற்றப்பட்டு நிறுத்த வேண்டிய இடமும் இருக்குது. ஆனால் மனுஷனுடைய ஆலோசனை சார்ந்து போகாத. மனுஷ ஆலோசனை உன் தலையின் மேல மண்ணை போடும். மனுஷ ஆலோசனை உன் தலையின் மேல புழுதியை கொண்டு போட்டுரும். ஆண்டவருடைய ஆலோசனைக்காக யோசுவா நின்றான். ஆண்டவருடைய ஆலோசனைக்காக ஆமை கேளு. அந்த புழுதியிலிருந்து தேவன் உன்னை தூக்கி விடுகிறார். தேவன் உன்னை தூக்கி விடுகிறார். ஆமை புழுதி மாறுகிறது, புழுதி மாறுகிறது. தூக்கி விடுகிற ஆண்டவர் மரணத்தின் வாயிலிருந்து உன்னை தூக்குகிறார். உன் பட்டயம் உன்னை விட்டு மாறுது. உன்னை யாரு வேணாலும் உனக்கு வேண்டி ஆமை பட்டயம் ஒதுக்கி இருக்கலாம். யாரு வேணாலும் உன் சவம் கண்டுட்டுதான் நான் வீட்டுல போய் தூங்குவேன்னு சொல்லி இருக்கலாம். உன் சரீரத்துல ஏதோ ஒரு அம்சம் வேணா நஷ்டப்பட்டிருக்கலாம். ஒரு அம்சம் உன் சரீரத்துல நஷ்டப்பட்டிருக்கலாம். உன்னைய வாழ வச்சு தேவன் அழகு பார்க்க போகிறா. உன்னைய ஜீவிக்க வைத்து தேவன் அழகு பார்க்க போகிறா. உன் மேல இருக்கிற சாம பொடிய மண் பொடிய ஆமென். ஒரு 4 வசனத்தை மட்டும் சொல்லிட்டு ஆண்டவர் எங்க இருந்து தூக்கி விடுகிறார். ஆமென். 69ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சேற்றிலிருந்து என்னை தூக்கிவிடும். ஆமென். நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு. 2வது வசனத்தை வாசிடா. ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன், என் நிக்க எனக்கு நிலை இல்ல, ஆழ்ந்திருக்கிறேன். போதும் போது வெள்ளங்கள் என் மேல புரண்டு வருகிறது. சார் ஆமை நான் எங்க இருக்கிறேன்? ஆமை அதுல 14 வசனத்துல எங்க இருக்கிறேன்? சேத்துல இருக்கிறேன். 2வது வசனத்துல எங்க இருக்கிறேன்? உலைக்குள்ள இருக்கிறேன். ஆமைனா உலை என்பது ஆமை தோத்திர ஒரு மனுஷன் ஆமை ஜீவிதத்தினுடைய முடிவில் இருக்கிறான், மரணத்தினுடைய முடிவில் இருக்கிறான். இனி சில நிமிஷத்துல அவன் ஜீவன் பிரிய போகிற அனுபவத்தில் இருக்கிறான். ஒன்னு கர்த்தர் புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். 2வது கர்த்தர் ஒன்னு மரண இடுக்கங்களில் இருந்து தேவன் ஒன்னு தூக்கி விடுகிறார். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல எசேக்கியேல் சொல்றான், இந்த உலையிலிருந்து என்னை நீர் விடுவிப்பீராக, இந்த உலையிலிருந்து என்னை தப்புவிப்பீராக. அல்லேலூயா. ஐயா உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமை கர்த்தர் உன்னைய ஆமை உலையிலிருந்து தேவன் உன்னை தூக்கி விடுகிறார். ஓ கால் மரணத்தில் சிக்கிக் கொள்ளாது. ஓ ஆத்தும வேடனுடைய கண்ணியிலிருந்து தேவன் அதை தூக்கி விடுகிறார். யோபு 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் ஆமை யோவேல் ஆமை தோத்திர 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தையும் ஒரு வாசிக்க கேட்கலாம். எனக்கு கை கொடுக்கத்தக்கவன் யார்? ஆமை ஏசாயா 51ஆம் அதிகாரம் அதனுடைய தோத்திரம் 18ஆம் வசனத்துல
என்னை கை கொடுக்கிறதுக்கு பிள்ளைகள் இல்ல, என்னை தூக்கி விடுறதுக்கு வீடு இல்ல. இங்க அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை கை நீட்டி என்னை தூக்கி விடத்தக்கவர் யார்? பிரசங்கி 4:10. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்தையா, நான் எனக்கு யாரும் இல்ல, எல்லாரும் இருந்து நான் அனாத, எல்லாரும் இருந்து என்னை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்ல. அவன் ஒருத்த கூட இருந்தா அவன் ஒருத்த தூக்கி விடுவான். ஆனா எனக்கு யாரு என்ன விழுந்தா கூட, தலைவலினா கூட என்னை கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அவன் எனக்கு ஒரு நேரம் அவன் படுத்துக்கிட்ட தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. உன் கண்ணீருக்கு தேவன் மறு உத்தரவு அருளுகிறார். அல்லேலூயா. தேவன் உன்னை தூக்கி விடுகிறார். அங்க இருந்து நீ ஆமை தோத்திரம். உன் கண்கள் இருளடையும் என்பதாக, ஆமை உன் வாதுமை மர பூபோத்து போகும் என்பதாக, நித்திய வீட்டில தேவன் உன்னை சேர்த்துக் கொள்ளும் என்பதாக. நீ அநாதனாய் ஒருபோதும் உன்னைய தேவன் விட மாட்டார். அநாதையாய் உன்னை தேவன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். உலையிலிருந்து யார் தூக்கி விடுவா? ஆமை தோத்திரம். சேத்திலிருந்து யார் தூக்கி விடுவா? என்னை தூக்கிவிட ஒருவனும் இல்லையே. தேவன் உன்னை தூக்கி விடுகிறார். எபிரேயர் 2:16. விழுந்து போன தூதர்களுக்கு தேவன் கை கொடுக்காமல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கை கொடுத்தார். கையை தட்டுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அல்லேலூயா. ஆர்ப்பரிப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். யாருக்கு தேவன் கை கொடுக்கிறாரு? விழுந்து போன தூதர்களுக்கு கை கொடுக்காமல் தேவன் யாருக்கு கை கொடுக்கிறாரு? தேவ பிள்ளைகளுக்கு கை கொடுக்கிறார். ஆமை கர்த்தர் உனக்கு ஆமை சகாயராய் இருந்து அவர் உனக்கு கரம் நீட்டுவார். அவர் உன்னை கை கொடுத்து உளையான சேத்திலிருந்து, இந்த உலையிலிருந்து உன்னை தேவன் தூக்கி விடுவார். ஆமா, தேவன் எனக்கு கை கொடுப்பார். ஒருத்தன் 2 பேர் இருந்த ஒருத்தன் விழுந்தா ஒருத்தன் தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விழுகிறவனை யார் தூக்கி விடுவா? ஒண்டியா இருந்து விழுகிறவனை தேவன் தூக்கி விடுவா. தேவன் ஒண்டியா இருக்கிறவனை தேவன் தூக்கி நிறுத்துவா. நீ ஒற்றப்பட்ட ஆத்துமா இல்ல, நீ 4 செவத்துக்குள்ள நிக்கிற ஆத்துமா இல்ல, யாரும் இல்லன்னு கண்ணீர் வடித்து கதறுகிற ஆத்துமா அல்ல. அல்லேலூயா. யோபு 27:16. அவன் புழுதியை போல பணத்தை குவித்துக் கொண்டாலும், மண்ணை போல வஸ்திரங்களை சவரித்தாலும், நீதிமான் உடுத்துக்கொண்டு அவன் பணத்தை பகிர்ந்து கொள்ளுவான். அல்லேலூயா. புழுதியை போல பணத்தை கூட்டினாலும் ஆமை தோத்திர இக்கட்டில நிக்கிறவன தேவன் தான் தூக்கி விடுவாரு. பணம் உன்னை ரட்சிக்காது, உன் பொருள் உன்னை ரட்சிக்காது, உன் வஸ்திரம் வஸ்து உன்னை ரட்சிக்காது. தேவன் தான் அங்க இருந்து தேவன் உன்னை தூக்கி கொள்ளுவார். ஆமென். உன்னை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லைன்னா, இந்த புழுதியில் இருந்து உன்னை தூக்கி விடுறதுக்கு தேவன் கரம் கொடுக்கிறார். தேவன் அங்க இருந்து ஆண்டவர் கை நீட்டுகிறார். நான் சொல்ற ரகசியம் புரிஞ்சா, உன்னையால மௌனமா இருக்க முடியாது சகோதரா, உன்னையால சும்மா இருக்க முடியாது சகோதரி. விழுந்து போன தூதர்களுக்கு கை கொடுக்காமல் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கை கொடுத்து அவர்களை தூக்கி நிறுத்தினார். Praise the Lord. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் முதல்ல புழுதியிலிருந்து தூக்குகிறார். 2வது, அந்த வசனத்துல நிறைய வியாக்கியானிக்கணும், ஆனா நேரம் இல்ல, முடிக்கிறேன். கர்த்தர் உன்னை பிரபுக்களோட உன்னை உட்கார பண்ணுவார். மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல தேவன் உன்னை நிறுத்துவார். சொல்லுங்க, மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல. ஆண்டவர் வானத்தை முதல்ல படைச்சாரா, பூமியை முதல்ல படைச்சாரா? பூமியை தான் படைச்சாரு. வெரி குட். போகும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு 2 கிலோ தங்க மோதிரம் போட்டு விடுவேன். வானத்தை தேவன் உண்டாக்கினான். ஏசாயா 66:1 சொல்லுது, வானம் எனக்கு சிங்காசனம், வானம் எனக்கு சிங்காசனம். ஹல்லேலூயா. பூமியிலே தூதர்கள் தள்ளப்பட்ட போது தேவன் மனுஷனுக்கு என்று படைத்தது வானத்தை சிங்காசனமாய் தேவன் படைத்தார். வானத்தை சிங்காசனமாய் தேவன் சிருஷ்டித்தார்.
ஐயோ எத்தியாமே சொல்லுது உங்களுக்கு புரியுதா? வானம் படைக்கப்பட்டது எனக்கு வேண்டிதான். வானம் படைக்கப்பட்டது புழுதியில கிடக்கிறவனுக்கு தான். வானம் படைக்கப்பட்டது உலையில கிடக்கிறவனுக்கு தான். வானம் சிருஷ்டிக்கப்பட்டது அமை கைவிடப்பட்ட எனக்கு வேண்டிதான். ஏன்னா அங்கதான் தேவன் சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, அமை சிறுமைப்பட்டவனே, அமை அற்பமா எண்ணப்பட்டவனே, புழுதியில தள்ளப்பட்டவனே, ஆமை தோத்திரம், குப்பையில எடுத்து எரியப்பட்டவனே, தேவன் உன்னை மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல தேவன் வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எரேமியா சொல்றாரு, ஆமென், கர்த்தர் எருசலேமை சிங்காசனமாய் வைத்திருக்கிறார். எருசலேமின் வாசிகள் சிங்காசனத்தில் இருப்பார்கள். ஹல்லேலூயா. மகிமையினால தேவனுடைய சிங்காசனத்தின் மேல் இருத்துவார். புழுதி இன்னைக்கு உன்னை விட்டு மாறுகிறது. குப்பை இன்னைக்கு உன்னை விட்டு மாறுகிறது. ஆமா, ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். புலம்பல் 4 அதிகாரம் 5 வசனம் சொல்லுது, உலக ஆடம்பரம், உலக வீடு, உலக சம்பத்து, உலக செல்வாக்கு, இதெல்லாம் குப்பை. இந்த வசனத்தை வாசிடா தம்பி. குப்பை மேடை அணைத்துக் கொள்ளுகிறார்கள். இரத்தாம்பரமாய் வாழ்ந்தவர்கள், எந்த கஷ்டமும் அனுபவிக்காம வாழ்ந்தவர்கள், எனக்கு ஒரு துளி கண்ணீர் கூட எனக்கு இல்லைன்னு வாழ்ந்தவர்கள், எனக்கு 3 நேரம் ஆகாரம் பசிக்காமே நான் சாப்பிட்டேன்னு சொல்லுகிறவர்கள், நான் உயர்ந்த அரியணையில இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், அவங்க குப்பை மேடுகளை குவித்துக் கொண்டார்கள். ஆனால் சாமை புழுதியில கிடந்தவனையோ தேவன் சிங்காசனத்தின் மேல உயர்த்தினான். குப்பையில எடுத்து எறியப்பட்டவன தேவன் சிங்காசனத்தின் மேல தேவன் உயர்த்தினார். நம்பிக்கையோடு எழுந்திருப்போம், நம்பிக்கையோடு எழும்பி நிற்போம். கர்த்தரின் மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல. ஆதிகாமம் 1:1 சொல்லுகிறது, அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆமை ஏசாயா 66:1 சொல்லுகிறது, ஆமை கர்த்தர், ஓ ஸ்தோத்திர, வானம் எனது சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. ஆமை சிங்காசனத்தில் வைக்கிற ஆண்டவர். ஓ தலையெழுத்த தேவன் மாற்றி எழுதுகிறார் சகோதரா. ஓ கண்ணீரை தேவன் மாற்றி அமைக்கிறார் சகோதரா. ஓ துன்பத்தை தேவன் மாற்றி அமைக்கிறார் சகோதரா.